ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தேது நீக்கம் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவேறு. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடத்தில் மற்றும் ஒரு பதிவு. இள வயதிலேயே காதல் திருமணம் செய்து கொண்ட, அதுவும் தன் இனத்திலேயே தன் சொந்த ஊரிலேயே திருமணம் செய்து கொண்ட மற்றும் ஒரு காதல் திருமணத்தை அடையாளம் காட்டக்கூடிய பதிவு. ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடமோ அல்லது 5ஆம் இடத்துக்குரிய கிரகமோ அல்லது 5ஆம் இடத்துக்கு புதனோ 5ஆம் இடத்துக்கு செவ்வாயோ அல்லது 5ஆம் இடத்துக்கு சுக்கிரனோ ஹார்மோன் கிரகங்களான பாலுணர்வு சம்பந்தப்பட்ட கிரகங்களான சுக்கிரனும் செவ்வாயும் 5ஆம் இடத்திற்கு சம்பந்தப்படும் பொழுது 3, 5, 7, 9க்குரியவர்கள் தொடர்பு பெறும் பொழுது காதல் திருமணம் என்பது சுலபமாக நடக்கிறது என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்க்கிறோம். அந்த வகையில் இன்றும் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு காரகத்துவத்தோடு நின்ற நட்சத்திரத்தினுடைய தன்மையோடு தன்னுடைய செயல்பாடுகளை சுலபமாகவும் சுறுசுறுப்பாகவும் தனித்துவம் கொண்டதோடும் செய்துவிடுகிறது. இதில் 5க்குரியவன் ராகு கேதுவோடு சம்பந்தப்படும் பொழுது 3க்குரியவன் ராகு கேதுவோடு சம்பந்தப்படும் பொழுதும் செவ்வாயினுடைய தொடர்பை பெறும் பொழுதும் இவர்களுடைய காதல் திருமணம் என்பது சற்று கர்ண கடோரமான சூழ்நிலை தந்துவிடுகிறது அல்லது தவறான மனிதனை தேர்ந்தெடுக்கும் சூழ்நிலையை ஜாதகம் அமைந்து விடுகிறது என்பது நிறைய ஜாதகத்தில் பார்க்கிறோம். சரி, இந்த ஜாதகத்தில் லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் லக்னாதிபதி தன்னுடைய வாழ்க்கை துணையை தானே தேர்ந்தெடுக்கக்கூடிய காதலை தந்தது. 5ஆம் இடத்துக்காரன் நின்ற வீட்டுக்காரன் உச்சம் பெற்று தனது 5ஆம் இடத்தில் குரு அமர்ந்து உச்சம் பெற்றது. உச்சத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சம் பெற்றது. அந்த உச்சத்துக்கு வீடு கொடுத்த கிரகத்தோடு பரிவர்த்தனை என்ற 1க்கு மேற்பட்ட தொடர்போடு இந்த காதல் திருமணத்தை இந்த 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் நடத்தி முடித்திருக்கிறது என்பதுதான் மேலும் ஒரு தகவல். சரி, இது ஒவ்வொரு கிரகமும் எந்த நட்சத்திரத்தின் காலில் அமர்ந்திருக்கிறது என்பது சார்ந்த தகவலை இப்போது பார்ப்போம். அந்த கிரகத்தினுடைய வலுத்தன்மை அல்லது உறவுகள் அல்லது நிலைகள் என்ற சார்ந்த தகவலை பார்ப்போம். வாருங்கள் நண்பர்களே. லக்ன 25/7/2003ஆம் ஆண்டு பிறந்தது. இரவு 10:55 ஜனனம். இதில் பாருங்கள் நண்பர்களே, லக்கணம் மேன லக்கணம், 3ஆம் இடத்தில் சந்திரன் ராகு, 4ஆம் இடத்தில் சனி, 5ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் சூரியன் புதன் 4 கிரகம். அடுத்து 9ஆம் இடத்தில் கேது, 12ஆம் இடத்தில் செவ்வாய். லக்னம் ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 20.56 பாகை பெற்றிருக்கிறது. அதே சமயத்தில் லக்னத்தில் 7க்குரிய மாரகாதிபதி 4க்குரிய சுகஸ்தானாதிபதி என்று பார்க்கும் பொழுது அவன் 4, 7க்குரியவனாகி அவன் லக்னத்துக்கு 5ஆவது இடத்தில் நின்று காதலுக்கு பச்சை கொடி காட்டியது என்பது லக்னத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து இயக்கி வந்தது தெரிய வருகிறது. அடுத்து சூரியன் பூச நட்சத்திரம் 2ஆம் பாதம் 8.27 பாகை பெற்றிருக்கிறது. ஆக 11-12க்குரிய விரையாதிபதியினுடைய சம்பந்தம் இங்கே இருக்கிறது. அதே மாதிரி சந்திரன் மிருகசீரிஷ நட்சத்திரம் 26.5 பாகை பெற்றிருக்கிறது. அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து சந்திரன் வலுவாக இருக்கிறது. அதே சமயத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது என்றும் சொல்லலாம். செவ்வாய் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து லக்னத்துக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறது. 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 16.8 பாகை பெற்றிருக்கிறது. புதன் ஆயில்ய நட்சத்திரம் சொந்த நட்சத்திரத்தில் அமர்ந்து 28.26 பாகை பெற்றிருக்கிறது. குரு ஆயுள்ய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 29.2 பாகை பெற்றிருக்கிறது. சுக்கிரன் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 1.50 பாகை பெற்றிருக்கிறது. சனி திருவாதிரை நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 12.
42 பாகை பெற்றிருக்கிறது. ராகு கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து 2.13 பாகை பெற்றிருக்கிறது. கேது விசாக நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 2.13 பாகை பெற்றிருக்கிறது. இந்த ஜாதகத்தில் காதலை உண்டு பண்ணி தருவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை உண்டு பண்ணி தன்னுடைய வாழ்க்கை துணையாய் மாற்றுவதற்கு முதல் காரணமாக அமைந்தது லக்னத்துக்கு 7க்குரிய புதன். சுயசாரம் வாங்கி அதிக பாகை பெற்றிருக்கிறது. அதே சமயத்தில் குருவும் இங்கே ஆயில்ய நட்சத்திரத்திலேயே அமர்ந்து 29 பாகை பெற்றிருக்கிறது. ஆக காதலனும் காதலியும் ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த ஈடுபாட்டோடு காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கு மேலும் கூடுதலான ஒரு தகவல். அதே சமயத்தில் இங்கு லக்னத்துக்கு 5க்குரியவன் ராகுவோடு சேர்ந்திருப்பது ரொம்பவும் பலகீனமான ஒரு தகவல். அதே சமயத்தில் ராகு கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறது, சந்திரன் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கிறது. ஆக ராகுவை கடந்த சந்திரன் இருப்பதால் இது ஒரு பெரிய பாதிப்பையோ நெருக்கடி தரவில்லை என்பது மேலும் ஒரு கூடுதலான தகவல். அதே சமயத்தில் இங்கு சனி சூரியனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து சூரியன் பூச நட்சத்திரத்தில் அமர்ந்து சனியினுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து சனி சூரியனுக்கு 12இல் அமர்ந்தது. தந்தைக்கும் ஏதோ இந்த பெண்ணுக்கும் உறவு என்பது அவ்வளவு திருப்திகரமாக இல்லை. அதே சமயத்தில் சதயத்தில் 2.9க்குரியவன் சதயத்தில் அமர்ந்து பலகீனமாய் தந்தது. அவரால் இவர்களுடைய செவ்வாய் திசை முடிக்கும் காலத்திலேயே தந்தை விஷத்தால் இறந்து போனார் என்பது மேலும் ஒரு தகவல். இங்கே லக்னத்துக்கு 9க்குரியவன் 12இல் மறைந்து லக்னாதிபதிக்கு 8இல் போனதனால் தந்தையினுடைய உறவும் தந்தையினுடைய ஆதரவும் இந்த குழந்தைக்கு இல்லாமல் போனதுதான் மிகவும் பலகீனமான ஒரு தகவல். அதே சமயத்தில் சுக்கிரன் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறது. லக்னத்துக்கு 8க்குரிய மாங்கல்ய ஸ்தானாதிபதி குருவனுடைய சாரத்தில் அமர்ந்ததால் மாங்கல்யத்தை தானே முடிவு செய்யக்கூடிய ஒரு தன்மையை தந்திருக்கிறது. சனி திருவாதிரை நட்சத்திரத்தில் அமர்ந்தது. சனியும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் திரிகோணத்தில் அமர்ந்தது என்பது இந்த பெண்ணுக்கு இத்தோடு காதல் நின்று விடுமா என்று பார்த்தால் அது சற்று ஏற்ற இறக்கமான பலனை தருகிறது என்பதுதான் மேலும் கூடுதலான தகவல். ராகு கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய சாரத்திலிருந்து 2ஆம் பாதத்தில் கிருத்திகை 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 6க்குரியவனுடைய சாரம் பெற்றதால் இவர்கள் காதலித்த வாழ்க்கை துணை என்பது இந்த காதலுக்கு முன்னால் இவர்களுக்கு ஒரே ஊரில் இருந்தாலும் இந்த 2 குடும்பத்துக்கும் எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்பதுதான் மேலும் ஒரு தகவல். அதே சமயத்தில் இந்த பெண் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை துணை என்பவர் தவறான பழக்க வழக்கால் சிறை சென்று திரும்பி வந்தவர் என்பதை லக்னத்துக்கு 3, 5க்குரியவன் பரிவர்த்தனையும் அதே சமயத்தில் லக்னத்துக்கு 6க்குரியவனுடைய சாரம் பெற்ற 6க்குரியவன் சனியனுடைய சாரம் பெற்றதால் சூரியன் என்ற இடத்துக்கு 7க்குரியவனும் 8க்குரியவன் என்று பார்க்கும் பொழுது மேலும் பலகீனமான தவறான பழக்க வழக்கங்கள் உடையவனை வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்திருக்கிறது என்பது மேலும் ஒரு கூடுதலான தகவல். ஆக தற்போது இந்த பெண்ணிற்கு ராகு திசையில் சந்திர புத்தியில் ராகு என்று பார்க்கும் பொழுது 6க்குரியவனுடைய சாரம் பெற்றிருக்கிறது. சந்திரன் என்று பார்க்கும்போது வாழ்க்கை துணையான கணவனுடைய சாரம் பெற்றிருக்கிறது என்பது மேலும் கூடுதலான தகவல். ஆக 6க்குரியவனும் 2க்குரியவனும் 6க்குரியவனுடைய நட்சத்திரம் பெற்ற 3இல் அமர்ந்த ராகு துணிச்சலை தந்து திருமணத்தை செய்து வைத்திருக்கிறது. அதே சமயத்தில் சந்திரன் என்று பார்க்கும் பொழுது மிருகசீரிஷ நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது மிருகசீரிஷ நட்சத்திரத்தை சந்திரனுக்கு தந்த செவ்வாயினுடைய 4ஆம் பார்வையில் அமர்ந்ததால் இந்த காதல் திருமணத்தை தடுப்பதற்கோ அல்லது இதை மாற்றி அமைப்பதற்கோ வாய்ப்பு இல்லாமல் போனது. தன்னிச்சையாக செயல்படக்கூடிய தன்மை 2, 9க்குரிய செவ்வாய் 5க்குரியவனுக்கு தொடர்பு வந்ததால் இந்த காதல் திருமணம் நடந்தேறியது என்பது மேலும் ஒரு தகவல். அதே சமயத்தில் தற்போது இந்த காதல் ஜோடிக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, அது நலமுடன் இருக்கிறது என்பது தான் மேலும் தகவல். அதே சமயத்தில் இங்கே லக்னத்துக்கு 11க்குரியவன் என்று பார்க்கும் பொழுது சனி அவன் லக்னத்துக்கு 6வது இடத்தில் நின்று இவரோடு கூட பிறந்த உடன்பிறப்பும் காதல் திருமணம் என்பதை அடையாளம் காட்டியிருக்கிறது. இது ஏற்கனவே அந்த ஒரு ஜாதகம் இருக்கிறது. அடுத்தது ஒரு பதிவில் அதையும் பார்ப்போம். ஆக தினமும் 1க்கு மேற்பட்ட ஜாதகங்கள் அல்லது 3 அல்லது 4 ஜாதகங்கள் நோய் 6ஆம் இடத்து சம்பந்தப்பட்டதை போட்டாலும்
பதிவுகளாக கொடுத்தாலும் அதற்கு 6ஆம் இடத்துக்கு விரயஸ்தானம், அதே சமயத்தில் 5ஆம் இடம் என்ற காதல் ஸ்தானத்துக்குரிய சம்பந்தப்பட்ட காரகத்துவம் கொண்ட காதல் திருமணத்தையும் கூட பதிவுகளாக கொடுத்து வருகிறோம் என்பது மேலும் கூடுதலான தகவல்கள். அதே சமயத்தில் நான் தரக்கூடிய எண்ணற்ற காதல் திருமணங்களும் எண்ணற்ற நோய்கள் சம்பந்தப்பட்ட பதிவுகளும் திரும்ப காணொளியாக வராது என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு காணொளியும் தெளிவாக பாருங்கள். அது ஒவ்வொரு காணொளியும் உங்களுக்கு ஒரு புது தகவலை தந்து கொண்டிருக்கும். ஜோதிடர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு எந்த ஒரு ஆசிரியரும் தராத, எந்த ஒரு நூல்களும் தராத, எந்த ஒரு குருமாரும் தராத அதிகபட்ச தகவலை ஒவ்வொரு ஜாதகம் உங்களுக்கு கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்திருக்க முடியாது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 978897299999 மற்றும் ஒரு எண் 9791399649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதுக்கிச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.